தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் காவி உடையில் சாமியார் போல சுற்றித் திரிந்து வருகிறார். இவர் நேற்று காலை திருவண்ணாமலையிலிருந்து ரயிலில் புதுச்சேரி வந்தார். ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் பெண்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் சிறுநீர் கழித்ததால் ரயில்வே போலீசார் அவரை வெளியேற்றினர். இந்நிலையில் மதியம் மீண்டும் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற மணிகண்டனை பணியில் இருந்த ரயில்வே சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் தடுத்து நிறுத்தினார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன் பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரவணனை தாக்கினார். இந்த தாக்குதலில் சரவணனின் கையில் ஆழமான காயம் ஏற்பட்டதுடன் நரம்பு அருந்ததாக கூறப்படுகிறது. அவர் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் உடனடியாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சென்னை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்திற்கு பிறகு அருகிலிருந்த போலீசார் மணிகண்டனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர் போலிசாமியார் வேடத்தில் ஊர் ஊராக சுற்றி திரிபவர் என்பது தெரிய வந்தது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.